இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தின வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, அதனுடைய சப் டிவிஷன்ஸ், பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாயிண்டாக பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது 1947 இது வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, அதனுடைய பணி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் இஷ்யூஸ், அதில் எவ்வளோ கிரெடிட் லிமிட், அவங்க யார் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து மேற்பார்வை பண்ணிகிட்டு இருந்தது இந்த கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியில்லாத காரணம் வந்து நரசிம்மன் கமிட்டி 1991 இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சிசிஐ இதை வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி அப்படின்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இது 1988 நான் ஸ்டாட்யூட்டரி பாடியாக வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. பட் 92 ஃபுல்லாக வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியாக மாறி 94 ஆப்ரேட் பண்ணப்பட்டதுங்க. ரெண்டாவது இந்த அடுத்த ஒரு ரிஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் அவங்க வந்து யாரெல்லாம் வந்து ஷேர் மூலமாக நிதி திரட்டுறாங்களோ அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மேண்டேட்டரி ஆகினாங்க. அவங்களுடைய கம்பெனியுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும், யார் ஓனரு, எவ்வளவு ஷேர், இதனுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியினுடைய உதவியின் மூலமாக மக்களுக்கு, அந்த இன்வெஸ்டருக்கு தெரியப்படுத்தினாங்க. மூணாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு டிட்டர்மைன் த பார் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியுடைய ஷேரினுடைய பார் வேல்யூ 10 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ ஒரு ஷேரினுடைய பங்குனுடைய விலை அப்படிங்கிறதுக்கு அவங்க டிட்டர்மைன் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் ஆப்ஷனல். அண்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கை எவாலுவேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது கம்பெனி பக்கமும் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் இன்வெஸ்டரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது தாங்க அண்டர் ரைட்டிங் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டினுடைய இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸையும் பெர்மிட் பண்ணாங்க, இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து நம்ம உள்நாட்டில் மட்டும் முதல் வந்து திரட்டுறதுக்கு இல்லை, வெளிநாட்டில் இருந்தும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபண்டை ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏடிஆர், ஜிடிஆர், எஃப்சிசிபி அண்ட் இசிபி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏடிஆருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிஆருங்கிறது குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்சிசிபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி கன்வெர்சபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிபிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபண்டை வந்து ஒரு கம்பெனி வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து சேவிங் ஆகுதுங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கம்பெனிக்கு இன்வெஸ்டருக்கும் மீடியேட்டராக இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து யாருக்கு என்ன தேவைப்படுது, அதே நேரத்தில் வந்து எங்கே இருந்து அதை பாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிற 2 பேருக்கும் நடுவில் இருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்மீடியேட்டரை வந்து யாருனுடைய கண்காணிப்பு கீழே வந்தாங்க அப்படின்னா செபியினுடைய கண்காணிப்பு கீழே அது வந்தது பார்த்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தால பாயிண்ட் நம்பர் 8 என்னன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிரெடிட் ரேட்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்மளுடைய எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை நம்ம எப்படி செலுத்துகிறோம் அதுக்காக கொடுக்கக்கூடியதான் ஒரு ரேட்டிங். இது நமக்கு மட்டுமல்ல, இது இண்டஸ்ட்ரிக்கும் இது பொருந்தும் பார்த்துக்கோங்க. அதனால இண்டஸ்ட்ரி வந்து தன்னுடைய ஷேரை கொடுத்துருக்காங்க, அதனால ஃபேம் ஒரு ஷேர் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த ஃபேம் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, அந்த நிறுவனமானது எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அதை வந்து கடன் வாங்கினவங்களுக்கு சரியாக வந்து திருப்பி கொடுத்துட்ருக்காங்களா, இல்லைனா அதுக்கான ப்ராஃபிட்டை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறது தான் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இந்த நோக்கோட தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து 1988 கிறிசிலும், 1991 ஐசிஆர்ஏ அப்படின்னு ஒரு நிறுவனமும், 1993 கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இது மூலமாக ஒரு ரிஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு நல்லா செயல்பட்டு கொண்டுட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் செகண்டரி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 செபி இன்ட்ரடியூஸ் பண்ணி 94 மூலமாக செபி வந்து கரெக்டாக சீராக வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று வந்து என்ன பண்ணாங்க செகண்டரி மார்க்கெட்டுக்காக
ஒரு செட்டப் பண்ணாங்க. அது வந்து 1992 நவம்பர் மாதம் நடந்தது. அதுக்கு பின்னால் இது வந்து 94 இருந்து அது ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. இதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IDBI ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கோ ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ். இது போக இன்னும் ஒரு சில கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதனுடைய ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்குது அந்த டிமாண்டை பொறுத்து அப்படிங்கிறது நமக்கு அப்பப்போ காட்டுறதுக்காக இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சு கொள்வதற்காக செட்டப் பண்ண ஒரு நிறுவனம் தான் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது OTCEI அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1990 ஃபார்ம் பண்ணாங்க. 92 ஆப்ரேட் பண்ணாங்க. இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அவங்களோட ஷேர்ஸ் வந்து என்னுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்க எலக்ட்ரானிக் மோடில் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டினாங்க. இது ரெண்டாவது ரிஃபார்மாக சொல்லலாம். மூணாவது ரிஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் அண்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, DIP அல்லது கைட்லைன்ஸ் டு நியூ இஷ்யூஸ். அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனமானது தன்னுடைய பங்குகளை வெளியிட்டு அது மூலமாக நிதி திரட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை வெளியிடுவதற்கு முன்னால் அவங்க கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது பிரைமரி மார்க்கெட்டில் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான் இதனுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதனுடைய ரிஸ்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கிற ரிஃபார்ம் இங்கேயே இருந்தது. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி வாய்மொழியாக ஒருத்தர் ஏற்கனவே வாங்கியிருப்பார், அது நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி அதை கேட்டு அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. 1990ஸ்க்கு பிறகு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய வளர்ந்தக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் என்ன, அவங்களுடைய ஷேர் என்ன இருக்குது, அதனுடைய டிமாண்ட் என்னவா இருக்குது, ஈவன் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் என்னவா இருக்குது, அவங்களுடைய அதில் ஏதாவது ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்கா, இது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங்கில் கொடுத்துட்றாங்க. இதை நம்ம பார்த்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்டர் வந்து அந்த ஷேரை வாங்குறதா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ரிஃபார்ம்னே நம்ம சொல்லலாங்க. அதுக்கடுத்தால பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஷேரை எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம வச்சுக்கிறது, அதில் நம்ம வச்சுக்கிட்டு எப்போ வேணுனாலும் அதை விற்றுக்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஃபார்ம். இது வந்து 1996 வந்தது. அப்புறம் ரோலிங் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய ட்ரேடு, அதை தொடர்ந்து அதனுடைய செட்டில்மெண்ட், இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ரிஃபார்மாக கொண்டு வந்தாங்க செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் 1994 இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஷேரை விற்ற பிறகு அதுக்கப்புறம் அதை எப்படி கிளியர் பண்ணுறாங்க, அந்த பேமெண்ட்டை வந்து எப்படி செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கக்கூடிய நோக்கத்தோட செட்டப் பண்ணதான் இது. பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 2003 பண்ணாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன ஆட்கள் கொஞ்சோண்டு பணம் வச்சுருப்பாங்க, அவங்களும் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது. கடைசியாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மகிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் இருந்தால் கூட ஒரு சின்ன விதமாக அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து ஒரு கம்பெனியில் வந்து அவங்க ஷேரு அது இந்த மாதிரி வாங்கி அதில் ஈட்டக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது போன்ற ரிஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வகிக்கிறதுனே நம்ம சொல்லலாம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஒரு சிறப்பாக இயங்கிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.